நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. இயேசுவினுடைய ஒரு குடும்பம் உண்டு. ஹalleluya. ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆகும்படியாக தேவன் அப்பா இந்த இடத்திலே நாங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தேவன் அப்பா. இந்த இடத்திலே நாங்கள் பாடுகிறோம் தேவன் அப்பா. என் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்று சொல்லி அங்கு உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை தேவன் அப்பா. அங்கே ஏழை என்றும் பணக்காரரும் என்றும் இல்லை. என்றென்று என் இயேசு ராஜா ஆண்டிடுகிற ஆண்டவர் அப்பா. அந்த ஆளுமைக்குள்ளாக தேவன் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வருகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, அந்த காட்சிகளை தேவன் அப்பா எங்களுடைய இமைகளினால் இருக்கிற கண்களினால் அல்ல தேவன் அப்பா, எங்கள் உள்ளார்ந்த மனிதன் அதை உணர்ந்து கொள்ளுகிறான் தேவன் அப்பா. காணாத அந்த பரலோகத்தை கண்டிடும் விசுவாசம் உண்டோ என்று சொல்லி தேவன் அப்பா, காணாத அந்த பரலோகத்தை தேவன் அப்பா நான் கண்டு விசுவசிக்கும்படியாக தேவன் அப்பா இந்த பூமியிலே அவைகள் நிழலாட்டமாக இருக்கிறது அல்லவோ தேவனே அப்பா. இந்த நிழலாட்டமான இந்த உலகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தாங்கப்பா, இன்றைக்கே எனக்கு தந்திடுங்க என்று சொல்லி தேவன் அப்பா தேவனை நோக்கி ஆண்டவரே கதறுகிற இந்த நேரத்திலே தேவன் அப்பா ஆண்டவரே, இயேசுவினுடைய ஒரு குடும்பம் உண்டு என்று சொல்லி தேவன் அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அங்கு ஏழையும் பணக்காரரும் இல்லை, தாழ்வும் உயர்வும் இல்லை தேவன் அப்பா. அங்கு சிறுவர் மேன்மையுள்ளவர் என்பது இல்லை கர்த்தாவே. எல்லாம் தேவன் அப்பா என் இயேசுவினுடைய குடும்பத்தில் ஆளுகை ஒன்றாயிருக்கிறது ராஜா. எல்லா மனிதர்களாய் இருக்கிறார்கள் தேவன் அப்பா. அங்கு ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை தேவன் அப்பா. எல்லாம் ஆண்டவரே சமத்துவமாயிருக்கிறது கர்த்தாவே. அந்த சமத்துவமான தேவனே தேவன் அப்பா ஆராதிக்க வரும்போது தேவன் அப்பா ஆண்டவரே நாங்கள் பாடினோம் தேவன் அப்பா. யார் கைவிட்டாலும் தேவன் அப்பா, யார் எங்களை உதறி தள்ளிவிட்டாலும் ஆண்டவர் அப்பா நாங்கள் கலங்கிடுவோம் என்று சொல்லி தேவன் அப்பா ஆண்டவர், யார் என்னை கைவிட்டாலும் தேவன் அப்பா என் இயேசு ஒருவர் கைவிடாதவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிறீங்கல்ல. உங்கள் இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய குடும்பம் என்று உண்டு கர்த்தாவே, அந்த குடும்பத்திலே சேர்க்கும்படியாக, அந்த குடும்பத்திலே என்னை அணைத்துக் கொள்ளும்படியாக, அந்த குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராய் என்னை ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஏற்படுத்தும்படியாக, இதோ உம்முடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும்படியாகவும், உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு என் உள்ளார்ந்த மனிதனை நான் புதுப்பிக்கும்படியாகவும் இதோ நான் வந்திருக்கிறேன் ராஜா. அப்பா நான் இதோ வந்திருக்கிறேன் ராஜா. என்னை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே, என்னை நீர் பலப்படுத்துவீராக தேவன் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் என்று சொல்லி ஆண்டவரே பக்தன் பாடுகிறான் அல்லவோ. ஐயோ நான் நன்றி சொல்ல முடியாதப்பா ஆண்டவரே, நான் நன்றி சொல்ல முடியாத ஆண்டவர் அப்பா. நான் எத்தனை நன்றி சொன்னாலும் தேவன் அப்பா என்னை இதுவரைக்கும் காத்திருக்கிறீங்கல்ல ராஜா. ஆண்டவரே, ஒரு அணு கூட அசைகிறது உமக்கு சித்தம் இல்லாமல் இல்லை கர்த்தாவே. எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நடக்கிறது கர்த்தாவே. நான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் அவர் கரத்திலே, அவர் மடியிலே நான் தவிழ்ந்து விளையாடுகிற ஒரு குழந்தையை போல் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் பாருங்க. இயேசு இல்லை என்றால் நாமம் இல்லையங்க. அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் இல்லையா. எத்தனை நன்றி சொன்னாலும் முடியாது, எத்தனை நன்றி சொன்னாலும் முடியாது. எத்தனையோ நன்மைகளை செய்த ராஜனே ஆண்டவரே, எத்தனை நன்றி சொன்னாலும் ஆண்டவரே முடியாது என்று சொல்லி தேவன் அப்பா பக்தன் இவ்வாறாக பாடுகிறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவர் அப்பா, எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் அப்பா, எத்தனையோ நன்மைகள் செய்த தேவன். பாவம் செய்து மரித்து போயிருந்த தேவன் ஆண்டவரே மனிதனை, அந்த மனுக்குலத்தை ஜீவனோடு கூட எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்த நன்மைக்காக தேவன், உன்னுடைய நோய்களுக்காக, உன்னுடைய ஆண்டவரை வியாதிகளுக்காக சிலுவையிலேயே ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் அல்லவோ. அவருடைய தழும்புகளினால நாம் சுகமானதுனால அவருக்கு நன்மை செய்தார். நமக்கு நன்றி செலுத்துவோமாக. எத்தனையோ நன்மைகள் இப்படி. ஐயோ நான் தாயின் கருவிலே என்னை நீ அழிக்காமல் உயிரோடு கூட இவ்வளவு நாள் நீர் வைத்தீரே அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எத்தனை நன்மைகள் அவர் செய்திருக்கிறார் பாருங்க. எத்தனையோ
நன்மைகள். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வாகனம் ஓடுகிற ரோடிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ, இந்த நடக்கிற பாதைகளிலே நான் வாகனம் ஓட்டுகிறேன் அல்லவோ, நான் நடந்து செல்லுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஆண்டவரே சப்பா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் ஆண்டவரே சப்பா கிராஸ் பண்ணுகிறேன். ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய ஒரு சரீரத்தில் கூட ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா ஒரு பழுதுமின்றி ஒரு ஆபத்துமின்றி எனக்கு நீர் நன்மை செய்தீர் அல்லவோ, அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஐயோ என் தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆனா நான் நன்றி இல்லாதவனை போலதான் அப்பா புறுமுறுத்து கொண்டு ஆண்டவரே சப்பா நான் ஆண்டவர் அப்பா சகிப்புத்தன்மை இல்லாமல் எவ்வளவோ காரியத்தை ஆண்டவர் அப்பா நான் ஆண்டவரே சப்பா பிறுபிறுத்து கொண்டு நான் இருக்கிறேன். இவைகள் என்னுடைய வாழ்க்கை தேவனப்பா சீரழித்து விடுகிறது. ஆபத்து நேரத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அனுகூல துணையா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வல்லவராய் இருக்கிற தேவனை நாம் மறந்து போயிருக்கிறோம். ஓ, சாலமோன் ராஜா சொன்னார், ஐயோ உமக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த ஞானம் என்று சொல்லி நாம் அவருக்கு பயப்படுகிறோமோ? ஐயோ ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று தாவீது ஆண்டவர் உரத்த சத்தமாய் சொன்னார். ஐயோ, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றுகின்றது என்று சொல்லி நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனை நன்மைகள் நமக்கு சொல்லி நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை நமக்கு ஆண்டவரை ஈந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை சொப்பா தேவனுக்கு தேவன் அப்பா எத்தனை நன்றி செலுத்தினாலும் தீராது பாருங்க, எவ்வளவு நன்மைகள் செலுத்தினாலும் தீராது பாருங்க. நன்றியுள்ள வார்த்தைகளை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை புறங்கூறுகிற தாவீது பாருங்க, எவ்வளவுதான் கர்த்தர் சவுலை விலக்கி வைத்தாலும் சவுலுக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு தாவீது பயப்பட்டார். ஏனென்றால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனோடு கூட நான் எப்படி அவனை நான் ஆண்டவரே சப்ப எதிர்ப்பேன், எப்படி அவனை நான் தூஷிப்பேன், எப்படி நான் அவனுக்கு விரோதமாக எழும்புவேன் என்று சொல்லி. ஆனா கோரேசே பாருங்க, மோசேக்கு விரோதமாக எழும்பி நின்றார். ஓ, தேவன் உன்னோடு கூட பேசினாரோ? அது தேவன் தான் பேசினாரோ? அந்த சபை குடும்பத்தையே பூமி விழுங்கி போட்டது. பாருங்களேன், எவ்வளவு துணிகரமான பாவம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? நாம் மற்றவர்களை துணிகரமாய் பேசாதபடிக்கு, என்னுடைய வாய் புறங்கூறாதபடிக்கு, என் வாய் இச்சகம் பேசாதபடிக்கு, மற்றவர்களை பொறாமை செய்யாதபடிக்கு என் இருதயத்தை அவர் காவல் செய்கிறார் அல்லவோ. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். நாள்தோறும் போற்றும்படியாக, நாள்தோறும் தினந்தோறும் தேவனை போற்றும்படியாக தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் பாருங்க. எத்தனை நன்மைகள் பாருங்க, எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் பாருங்க. கடந்த நாட்களிலே தேவன் அப்பா ஆண்டவரே, ஒரு மனிதன் என்னோடு கூட பேசுகிறதுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அந்த மனிதன் என்னோடு கூட பேசுனது என்ன தெரியுமா? ஐயோ, இவ்வளவு பாரமான இந்த உலகத்திலே, இவ்வளவு ஆண்டவரே பிரயாசமான உலகத்திலே எப்படி நீங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள்? எப்படி இந்த ஊழியம் செய்ய முடியும்? ஆம், நீங்கள் சொன்னது போது கரெக்ட் தான், நீங்கள் சொன்னது சரிதான் ஐயா. இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை சொல்லவும் ஆராதனை செய்யவும் பாடல் பாடுகிறதும் கடனமானது விஷயம்தான். ஆனால் ஆண்டவரே, தேவன் ஒன்று சொல்லி இருக்கிறார், நீ செய் என்று அவர் சொல்லி இருக்கிறார். தைரியமா இறங்கி போய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ புறப்பட்டு போகிற இடத்துல உனக்கு மாற்று துணி நீ எடுக்க வேண்டும். உன்னோடு கூட வேற ஒன்றும் உனக்கு சாப்பிட கூட எது எடுக்க வேண்டாம். நீ நடந்து செல் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஆண்டவரே உயர்ந்த ஒரு ஊழியத்தை 3 வேளை நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் உறங்கி நன்றாய் இன்றைக்கு போட்ட ஆடையை இனி 6 மாதம் கழித்துதான் நாம் போடுவோம்.
அப்படி பீரோயில நாங்கள் அடுக்கி வைத்திருக்கிற துணிகள் இருக்கிறது. அந்த இடத்திலே நான் அவர்களோடு கூட சொன்னேன், உங்களுடைய ஆண்டவரை இடத்துல இருக்கிற துணிகளே, ஆண்டவரை இப்பொழுது போடுகிற துணியை கசக்கி நாளைக்கு காய வைத்துதான் நீங்கள் போடுகிறீர்களா? அப்படிதான் நீங்கள் செய்கிறீர்களா? ஒரு 3 வேளை சாப்பிடுற இடத்தில் ஒரு வேளை தான் நீ சாப்பிட்டு தூங்குறாயா மகனே? இல்லை இல்லையா? கர்த்தரே ஆண்டவர் அப்பா, சுகபோகமாய் நீ சாப்பிட்டு சுகபோகமாய் நீ படுத்து தூங்கி சுகமாய் ஆடம்பரமாய் நீ எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு ஊழியம் எப்படி செய்வது கடினமோ என்று நீ கேட்கிறாய. இது கேட்கிறதுக்கு தகுதி நமக்கு இருக்கிறதோ என்று. இந்த தகுதி எனக்கும் உனக்கும் இருக்கிறதோ? எல்லா அலங்காரத்தோடு கூட, எல்லா வசதியோடு கூட, வெயில் கொள்ளாதபடிக்கு, காற்று அடிக்காதபடிக்கு, மழை வராதபடிக்கு என்னை கர்த்தர் கூடாரங்களிலே வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமோ? எத்தனை மழை வந்தால் இடிவெட்டினாலும் அசைந்து போகாதபடிக்கு பெரிய வீடுகளை கற்களினால் கட்டி வைத்து நாம் அதுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். அதுக்குள்ள இருந்து ஆராதிக்கிறதுக்கு கடினம் தான் ஐயா இருந்துச்சு. நீ வெளியே கொஞ்சம் எட்டி பாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், தான் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிற ஜனங்கள் விழுந்து போய் கிடக்கிறார்களே. அவர்கள் ஆண்டவர் அப்பா தேவனை தேடுகிறார்கள் என்று மாய உலகத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்ல முடியுமா ஐயா? அந்த பாரமான ஊழியத்தை செய்கிறவங்க உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனா. உமை நன்றியில உள்ளத்தோடு கூட துதிக்கிற எத்தனை நன்றி செலுத்தினாலும் தீராத ஐயா. எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க ராஜா. இப்பொழுது உடுத்து மறுதுணிக்கு ஆண்டவர் ஆடை இல்லாம இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆகாரம் கிடைக்காமல் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் 3 வேளையும் ஆகாரத்தை புசித்துக் கொண்டு மற்றுள்ளவர்களை நான் பேசுகிறதை அவர்கள் கேட்கிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை என்று அவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிறோமா? தேவனே நான் செய்கிறேனோ என்று சொல்லி நம்மளை அலசி பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அல்லவோ? வாய்களை திறந்து நாம் பாடுகிறோம், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி. எத்தனையோ நன்மைகள் செய்த என் தேவனே, நான் அப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லி நாம் கதறுகிறோமா? இல்லையே, 8 மணியான நாம் படுக்கைக்கு போகிறோம். எவ்வளவு சுகமான தூக்கம் பாருங்க. தூக்கம் வரவில்லை என்றால் புரண்டு புரண்டு தூங்குறோம். ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. உமக்கு காது இருந்தால் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ? ஐயோ, என் மதியினம் என் காதை அடைத்திருக்கிறது. என் கீழ்ப்படியாமல் என் காதை அடைத்திருக்கிறது. என்னுடைய அறிவு, உலகத்தின் அறிவு என்னுடைய காதை அடைத்து விட்டதப்பா. பரமனுடைய அழைப்பு தேவன் அப்பா. நீங்க நினைக்கல இந்த உலகத்தில் ஆண்டவர் நேற்று தினத்திலே ஆண்டவர் அப்பா என்னோடு கூட பேசின இப்பொழுது இருக்கிற ரோபோக்களை பார்த்து, ஐயோ ரோபோக்களை பார்த்து நீ அதிர்ச்சி அடைகிறாயோ? ரோபோக்களை குறித்து நீ ஆண்டவர் ஆராய்கிறாயோ? ரோபோக்களை குறித்து நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல்லி, அது ஒரு படைப்பு. அது ஒன்று செய்கிறது, அது எடுக்கிறது, வைக்கிறது, அது பேசுகிறது, மக்களுக்கு ஆண்டவர் அப்பா அறிவுரை செலுத்துகிறது என்று சொல்லி ஏஐ சொல்லுகிற இங்கிலீஷை கற்றுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே? ஐயோ ரீஜா, நீ நினைத்துக்கொள், நான் படைத்த படைப்பு, நான் பரலோகத்தில் இருந்து உன்னை ரோபோ மாதிரி தான் நான் பார்க்கிறேன் என்று. அவருடைய படைப்புங்க, நாம் படைப்பு. அவர் படைப்பை அப்படிதான் அவர் பார்க்கிறார். பேசுகிற ஒரு ரோபோ நீ சாப்பிடுகிற ஒரு ரோபோ. உனக்கு சிந்திக்க திறன் இருக்கிறதோ? என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தத்திலே நீ இல்லை என்றால் உன்னால சிந்தித்து செயல்பட முடியுமா என்று அவர் கேட்டார். வெட்கத்திலே என் முகத்தை நான் குனித்து விட்டேன். ஐயோ, வெட்கத்தினால என் தலையை நான் குனித்து, ஐயோ என்னை விட்டுடுங்கப்பா, நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் அறியாமையிலே கேட்டு விட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி என் அறியாமை என்னுடைய கண்களை மூடினது, என்னுடைய அறியாமை என் காதை மூடினது, உம்முடைய வார்த்தையை கேளாமல் என்று சொல்லி
ஒரு மனிதன் படைத்த ரோபோக்கே எல்லா பாஷைகளையும் பேச முடியும் என்றார். என் படைப்புரிதா பாஷைகளை உருவாக்குனது நான் அல்லவோ, மொழிகளை உருவாக்குனது நான் அல்லவோ, இந்த பூமியை உண்டாக்குனது நான் அல்லவோ, அவைகளை சொல்லிக் கொடுக்கவும் என்னால முடியும் என்று சொல்லி மனிதர்கள் ஆண்டவரை உலகத்தின் ஞானத்தை பார்த்து, உலகத்தின் அறிவை பார்த்து தேவனை மறந்து போய்விட்டார்கள். தேவனை மறக்காத ஒரு இடத்திலே ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். தேவன் அழைத்த பரம பொருளுக்காக, அந்த பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிற இடத்துல மனிதன் படைத்ததை பற்றி நமக்கு என்ன கவலை? அதை எதற்கு திரும்பி பார்க்கிறாய் என்று அதுதான் அவர் சொன்னாரு. லோத்தினுடைய மனைவியை பார்த்து அதுதான் அவர் சொன்னார், திரும்பி பார்க்காம என்னை ஓடி என்று அவர் சொன்னார். பாருங்க, அவளால முடியல. இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வீடு, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த இடம், நான் இத்தனை வருஷமா நான் ஆண்டவரே பழகி கொண்ட உற்றார் உறவினர்கள், நான் அங்கே உலா வந்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் விட்டு எப்படி பரம தேசத்திற்கு நான் ஓடுகிறது என்று நீ ஓடி என்று சொன்னார். பாரு, ஓடுற ஓட்டத்துல திரும்பி பார்த்துட்டு ஆண்டவர் நேற்றைய தினத்துல சொன்னது, ஓடுற ஓட்டத்துல திரும்பி பார்க்காத, நீ சைடுல கூட பார்க்காத. குதிரையானதுக்கு எதற்காக கடிவாளத்தை கட்டி இருக்காங்க தெரியுமா? 2 சைடுலையும் கண்ணுக்கு எதுக்கு கடினா? அது ஸ்ட்ரெயிட்டா ஓடணும். அக்கம் பக்கம் ஓடுனா அது ஓடுற ஓட்டத்தினுடைய ஓட்டம் குறைந்து, வேகம் குறைந்து போய்விடும். மற்றதாவது குறிக்கப்பட்ட இடத்துக்கு அதை அதனுடைய கடிவாளத்தை நாம் பிடிச்சு இறக்கிட்டோம் என்று சொன்னால், அதை பிடிச்சு இழுத்துட்டோம் என்றால் அது போகிற புலக்கை நோக்கி அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் சொன்னாரு, நீ காலாட்களோடு கூட ஓடும் பொழுது நீ இழைத்து போனாய் என்றால் குதிரையோடு கூட நீ எப்படி ஓடுவாய்? காலாட்களோடு கூட ஓடுகிறதுக்கே நீ இப்படி இழைத்து போகிறேன், சோர்ந்து போகிறேன், நான் சத்து போகிறேன், நான் நொந்து போயிருக்கிறேன், ஐயோ நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், என்கிட்ட பேசாத, 1000 கஷ்டத்துல நான் இருக்கிறேன், 1000 வேதனையில நான் இருக்கிறேன், என்கிட்ட நீ ஒன்னும் பேசாதே என்று அழுத்து போகிறோம் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இலக்கை நோக்கி ஓடு என்று சொல்லி, உன்னுடைய பந்தய பொருள் பரலோகமாயிருக்கிறது என்று சொல்லி, அந்த பரலோகத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமா? அந்த பரலோகம் தான். அழகாக பக்தன் பாடினான், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு என்று சொல்லி. பரலோகம்தான் நம்முடைய பேச்சா இருக்கிறதா? எவ்வளவு காரியத்தை பேசுறோம். ஒரு முருங்கை மரத்தை பார்த்தாலோ, ஒரு பலாமரத்தை பார்த்தாலோ, ஒரு மாமரத்தை பார்த்தாலோ, ஐயோ என் தேவன் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோமோ, எவ்வளவு டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அது ஒன்று பார்த்தால் இச்சைதான் தூண்டுகிறதை தவிர பரலோகத்தை நாம் நாடுகிறது இல்லை. பரலோக பேச்சு நம்ம கிட்ட இல்லைங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நன்றி சொல்லாம இருக்க முடியும்? ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார் பார் நாம் செய்கிற பாவங்களை. நீ ஒரு மரத்தை பார்த்தாலோ, ஒரு மனிதனை பார்த்தாலோ, என் தேவன் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் என்று சொல்லு. அதுதான் பரலோக பேச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என்னுடைய மூச்சு என்று சொல்லுகிறோம். நாம் பரிசுத்தத்தை பார்த்து நாம் மூச்சா இருக்கிறோமா? பாடலை மட்டும் நாம் அழகாக பாடிவிடும். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் பாடணுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஐயோ நான் தவித்து போயிருக்கிறேன் ராஜா, ஆண்டவரே நான் நொந்து போயிருக்கிறேன் அப்பா. எதற்காக நான் நொந்து போனேன்? உங்க வழிகளை ஆராயாதபடிக்கு, உலகத்தினுடைய காரியங்களை நான் சிந்தித்தபடினாலே நான் ஆண்டவரே நொந்து போய்விட்டேன். நான் நொந்து போய்விட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக உலக வார்த்தைகள் கலப்படமான போது நான் நொந்து போய்விட்டேன். அவருடைய வார்த்தை அசைக்க கூடாத கற்பாறையா இருக்கிறது. அது உலக வார்த்தைக்கு அசையாது. அதனாலதான் படகில் மேல் ஏறி 2 சீஷர்களோடு அவர் பயணம் செய்யும் போது, ஏன் அற்ப விசுவாசியை நீ பயப்படுகிற, இறையாவே அமைதலா இரு என்று சொல்லு, அது ஒரு படைப்பு.
ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தார் என்றார். நீ சொன்னால் அது செய்யும் என்று சொல்லி ஏன் செய்யல தெரியுமா? நீ பரம அழைப்பை